தமிழீழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் அவர்களுடைய பேசுவதற்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். அங்கு வந்து சுதந்திரமாக அவர்கள் செயற்பட முடியும். ஆனாலும் அங்கு சுதந்திரமாக செயற்படியாத சூழலிலும் எனக்கு என்னவோ அங்கு வாழக்கூடிய மக்களிடம் வந்து அந்த வீரம் இருக்கிறது. ம். அதாவது வெளிப்படையாக போராட்டத்தையோ, வெளிப்படையாக போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அம் இந்த மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் அது 1,00,000க்கு கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள்ன்னு சொல்கிறார்கள். ஸோ, ஒட்டுமொத்த தமிழீழ பரப்பில் ஒரு நிலத்தில், வெறும் ஒரு நிலத்தில், அதாவது வந்து வெறும் நிலம் என்று சொல்லலாம். அதாவது முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு நிலப்பரப்பில் மட்டும் நிகழ்ந்த நிகழ்வில், ம்ஹ்ம். இவ்வளவு மக்கள் தான் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாமா? இன்றைக்கு கனடாவில் 1,00,000க்கு கிட்ட தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ம்ஹ்ம். 2 இடங்களில் நடந்த நினைவெழுச்சியில் எத்தனை ஆயிரம் மக்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள்? அதாவது வந்து மீதியானவர்கள் எல்லாம் எங்கு போனார்கள்? தமிழர்கள் இல்லையா? தமிழீழத்தை துறந்து விட்டார்களா? இல்லாட்டி தமிழீழம் என்றது தேவையில்லை என்று விட்டார்களா? இல்லை இலங்கைக்கு போக வேண்டும். நான் இலங்கையனாகவே வாழ்ந்து விட்டு போகிறேன். வீட்டில் போய் வீடு கட்ட வேண்டும். காணி பார்க்க வேண்டும். விவசாயம் செய்ய வேண்டும். கோயில் திருவிழா செய்ய வேண்டும். We have a dream.